அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச பலம் பெறும் சுக்கிரன் மிகவும் வலுவாக சுக்கிரன் உச்ச பலம் பெற்று 29 ஜனவரி முதல் மிக வலுவாக மே மாத இறுதி வரை வலம் வரப்போகிறார். உச்ச பலம் பெறும் உச்ச சுக்கிர பயிற்சி காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக சுக்கிரன் தனது உச்ச வீடான விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இது மேசராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம் என்று பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே உச்சம் பெறும் சுக்கிரனின் அமைப்பால் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாகவும் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறவர் சுக்கிரன். அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சாதகமாக அமையும் போது மனித வாழ்வில் செல்வ செழிப்பு முன்னேற்றம் வசதி போன்ற அனைத்துமே தங்குதடையின்றி நிறைவாக தங்களுடைய வாழ்வில் பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக தற்போது உச்சம் பெறுவது மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான உச்ச பலன்களை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விரயத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரனினுடைய உச்சம் என்பது இதுவரை இருந்த விரய செலவுகளை இனி சுப விரயங்களாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது 7.5 சனி துவங்கினாலும் அதன் தாக்கத்தை பெரிய அளவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக சுக்கிரனின் உச்சம் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சுக்கிரன் தற்போது உச்சம் பெறுவதிலிருந்து நேர்கதியிலும் வக்ரகதியிலும் இந்த இடத்தை அலங்கரிக்க போகிறாருங்க. பின்னோக்கி நகர்ந்தாலும் பல நல்ல மாற்றங்களை உறுதியாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்களை நிறைவாக அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான ஆற்றல் பெற்றவராக பார்க்கக்கூடியவர் சுக்கிரன் தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த வேளையில் உச்சம் பெற்றிருப்பது, அதிலும் குறிப்பாக விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்கப்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. நீண்ட நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடும். எதற்கெடுத்தாலும் காரிய தடையை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் இந்த காரிய தடைகள் அனைத்தும் தற்போது மிக வலுவாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் தாமாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கிற சலுகைகள் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். பொதுவாகவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று விரயத்தை அலங்கரிக்கக்கூடிய இந்த வேளையில் வீண் விரய செலவுகளை முதலீடுகளாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். இதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் உள்ளிட்ட பல நல்ல இனிமையான நிகழ்வுகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். எதை செய்தாலும் அதை ஆடம்பரமாக மேற்கொள்வதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவில்
அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு இல்லம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரன் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் பார்க்கிறாருங்க. 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக ஆரோக்கிய தொல்லைகள், உடல்நலம் சார்ந்த பல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கட்டுக்குள் வரும். நினைப்பதை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளை துணிப்புடனும் ஆர்வத்துடனும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருந்து வரக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் காரிய தடைகளை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல பல சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி உறுதியாக வரும். இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வருவாய்க்கான நல்ல சந்தர்ப்பம் போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். திட்டமிடுதலை காட்டிலும் கனகச்சிதமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாக கலைத்துறையில் உங்களது தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் முன்னேற்ற பாதையில் விரைவாக பயணிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் சாதகமாக அமைகிறது. வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றுவதற்கான மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தங்களுடைய வாழ்வில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் கிடைப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வரும்.